ஒரு குழந்தை அப்பா கிட்ட வளர வேண்டும், இல்லை அம்மா கிட்ட இருக்கணும். அந்த குழந்தையோட அம்மா டெலிவரியில் இறந்துடுறாங்க. டெலிவரியில் இறந்த உடனே அந்த குழந்தையோட அப்பாவோட அப்பா தாத்தாவும் இறந்துடுறாரு. அதனால் அந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னா குழந்தைய டெம்பரவரியாக அவரோட சிஸ்டர்-இன்-லா கிட்ட கொடுத்து பார்த்துக்க சொல்கிறாரு. சகோதரி கிட்ட குழந்தைய கொடுத்து அந்த கணவன் வளர்க்க சொல்கிறாரு. திரும்பவும் அந்த கணவர் ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த குழந்தைய போய் அவரோட முதல் மனைவியோட சகோதரிகிட்டேருந்து கேட்குறாரு, குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த சகோதரி கொடுக்க மறுக்கிறாங்க. கணவன் என்ன பண்ணுறாருன்னா GWOP வழக்கு தாக்கல் செய்து குழந்தை தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த வழக்கு விசாரிச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், எதுவுமே ஒரு ரிஜிடான ஒரு ஃபார்முலா கிடையாது குழந்தை இன்னார்கிட்ட தான் இருக்கணும்னு. குழந்தையுடைய பேரமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த வழக்கில் குழந்தை பிறந்த உடனே 10 நாளில் குழந்தையோட அம்மா இறந்துடுறாங்க. குழந்தையோடைய அப்பாவுடைய அப்பா தாத்தாவும் அதுக்கு தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாளில் இறந்துடுறாங்க. அதனால் கணவர் குழந்தைய அந்த டைமில் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்க முடியாமல் முதல் மனைவியோட சகோதரிகிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க நேச்சுரல் கார்டியன் கிடையாது. கணவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறதுனாலையும் குழந்தைய கொடுக்காமல் இருக்க முடியாது. இந்த வழக்கில் அந்த குழந்தைக்கு அம்மாவும் கிடையாது, அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அப்பா நேச்சுரல் கார்டியன். அதனால் குழந்தைய அப்பா கிட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுடுது. அதே மாதிரி குழந்தைய கொஞ்ச நாள் நான் நல்லா பார்த்துக்கிட்டேங்கிறதுனால குழந்தையோட பர்மனன்ட் கஸ்டடி அந்த சிஸ்டர்-இன்-லா கேட்க முடியாது. ஏன்னா அப்பா நேச்சுரல் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட குழந்தைய கொடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுடுது.